2026ஆம் ஆண்டு தைத்திருநாளை முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் காயத்ரி வழங்க கேட்கலாம். காயத்ரி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. பொங்கல் தொகுப்பு பெற வேண்டிய நாள் மற்றும் நேரம் குறிப்பிட்டு டோக்கன்களை விற்பனையாளர்களுக்கு குடும்ப அட்டைதாரர்கள் இல்லங்களுக்கே சென்று வழங்க வேண்டும் என கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நந்தகுமார் ஒரு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அதன் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு தை திருநாளை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு நியாய விலை கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குவது தொடர்பான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டோக்கன் விநியோகம் குறித்து அறிவிக்கப்பட்டுள்ள அறிவுரைகளை செயல்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார். பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் துவங்கப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் மண்டலங்களில் செயல்படும் நியாய விலை கடைகளுடன் இணைக்கப்பட்டுள்ள குடும்ப அட்டைகளுக்கு ஏற்ப ஜனவரி 2க்குள் டோக்கன்கள் அச்சிடப்பட்டு விநியோகம் செய்திட ஏதுவாக தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். நியாய விலை கடைகள் நடத்தும் அனைத்து வகையான நிறுவனங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்திட தேவைப்படும் டோக்கன்களை கூட்டுறவுத்துறை மூலம் அச்சிட்டு வழங்கிட அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அட்டைதாரர்கள் பொங்கல் தொகுப்பு பெற வேண்டிய நாள் நேரம் குறிப்பிட்டு டோக்கன்களை விற்பனையாளர்கள் குடும்ப அட்டைதாரர்கள் வீடுகளுக்கே சென்று வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி முதல் நாள் முற்பகலில் 100 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பிற்பகலில் 100 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்திட ஏதுவாக டோக்கன் வழங்கப்பட வேண்டும் என்றும் இடவசதியை பொறுத்து 2ஆம் நாள் மற்றும் தொடர்ந்து 150-200 பேர் வரை இந்த விநியோகங்களை செய்யலாம் என்கிற அடிப்படையில் இந்த டோக்கன்கள் வழங்கப்பட வேண்டும் என்கிற தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் பொங்கல் பண்டிகைக்கு முன்பு பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் நிறைவடையும் வகையில் டோக்கன்கள் தேதி குறிப்பிட்டு வழங்கப்பட வேண்டும் என்று இந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நியாய விலை கடையிலும் பொங்கல் தொகுப்பு பரிசு தொகுப்பு போதிய அளவில் முன்கூட்டியே இருப்பு வைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அதிமுக சார்பில் பொங்கல் தொகுப்போடு ரூபாய் 5000 ரொக்க பணமும் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த வருடம் அரசு சார்பில் 3000 தொகையுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் இந்த டோக்கன்கள் அச்சிடும் பணியானது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் டோக்கன் விநியோகம் குறித்தான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அதற்கான முன்னேற்பாடுகளை தயார் செய்து வைத்திருக்க வேண்டும் என்றும் சுற்றறிக்கையானது வழங்கப்பட்டிருக்கிறது. சிந்துஜா.